ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அண்ட் சரஸ்வதி பூஜை. எல்லாருக்கும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான இன்றைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஓகே, மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான இன்றைய பலன்கள் என்ன சொல்லுங்கள் ஸ்பிரிட்ஸ். மேஷ ராசி லவ்வர்ஸ், ரிஷபராசி ஹேங்க்டு மேன் வந்து அப்ரைட்டாக வந்திருக்காங்க. மிதுன ராசி ஸ்டார் கார்டு, கடகராசி மூன் கார்டு, சிம்ம ராசி 5 ஆஃப் வான்ஸ், கன்னி ராசி 6 ஆஃப் கப்ஸ், துலாம் ராசி நைட் ஆஃப் கப்ஸ், விருச்சிக ராசி ஜஸ்டிஸ், தனுசு ராசி 7 ஆஃப் ஷோர்ட்ஸ், மகர ராசி 2 ஆஃப் வான்ஸ், கும்ப ராசி 4 ஆஃப் ஸ்வர்ட்ஸ், மீன ராசி 6 ஆஃப் பென்டிகிள்ஸ். இப்போது இந்த 12 ராசிகளுக்குமான இன்றைய பொது பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மேஷ ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து முக்கியமாக இருக்கும், உறவுகள் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். காதலாக இருக்கலாம், பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இன்றைக்கி வந்து இதில் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனசோட நீங்கள் எடுக்கிற டிசிஷன் தான் உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நீங்கள் எடுக்கிற டிசிஷன் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து ரிஷப ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹேங்க்டு மேன் ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருந்த விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி ஸ்லோவாக ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சில குழப்பங்கள் எல்லாமே வந்து இன்றைக்கி கிளியர் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, உங்களோட பர்ஸ்பெக்டிவ், உங்களோட பார்வை பர்ஸ்பெக்டிவ் வந்து அதில் வந்து ஒரு மாற்றம் தேவைப்படுது. பழைய திங்கிங்லேருந்து பழைய பர்ஸ்பெக்டிவில் சிக்கிக்காமல் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் விட்டுட்டு புதுசாக ஒரு ஆங்கிளில் நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோன்னா ஸ்டார் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி இருக்கும். உங்களோட ஆசைகள், எதிர்பார்ப்புகள், அது எல்லாமே ரொம்ப உங்களோட நம்பிக்கைகள், இது எல்லாமே இன்றைக்கி வந்து நிறைவேறதுக்கான சாத்தியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நீங்கள் லாங் டேர்மாக காத்திருந்த விஷயங்களில் வந்து ஒரு நல்ல ப்ராக்ரஸ் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்பிரிச்சுவல் கிளாரிட்டியும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கடகராசிக்கு பார்த்தோன்னா மூன் கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் இது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். சில விஷயங்கள் வந்து கிளியராக தெரியாமல் ரொம்ப ஒரு மிஸ்டரியாக இருக்கும், ஒரு நிறைய குழப்பங்கள் இருக்கும். எதையுமே டவுட் பண்ணாமல் உங்கள் இன்ட்யூஷனை நம்பி தான் நீங்கள் இன்றைக்கி செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஹிடன் ட்ரூத்ஸ்லாம் வந்து இன்றைக்கி வெளியில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதன் மூலயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா, உங்கள் மனசை சொல்கிறத கேட்டு நீங்கள் இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோன்னா 5 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி சின்ன சின்ன ஆர்குமெண்ட்ஸ் இல்லை வந்து ஒரு காம்படிஷன் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். வேலைக்கோ இல்லை பர்சனல் லைஃப்லேயோ வந்து யாராவது வந்து வேலையிலையோ அல்லது பர்சனல் லைஃப்லையோ யாராவது வந்து உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க, எதிர்த்து பேசுவாங்க, ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து உங்களோட க்ரோத்துக்கு தேவையான ஒரு சேலஞ்ச் தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். காமாக இருந்தீங்க அப்படின்னா சிச்சுவேஷன் உங்கள் கண்ட்ரோல்லையே இருக்கும். ஓகே, அடுத்து கன்னி ராசிக்கு பார்த்தோன்னா 6 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, பழைய ஃப்ரெண்ட்ஸ், பழைய மெமரிஸ் இல்லை பாஸ்டில் இருந்த கனெக்ஷனை வந்து நீங்கள் திரும்பவும் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. பாஸ்ட் லைஃப்பில் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்கள மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பழைய நண்பர்கள், பழைய தோழிகள் அவங்கள பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி. இல்லை அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது ஒரு காண்டாக்ட் வரும், மெசேஜ் பண்ணலாம், கால் வரும், ஏதோ ஒன்று. ஸோ நாஸ்டாலஜிக் ஃபீல்டில் இன்றைக்கி இருப்பீங்க நீங்கள். பழைய நினைவுகள் வரும், சைல்ட்ஹுட் மெமரிஸ் ஆர் ஃபேமிலி பாண்டிங் வந்து இன்றைக்கி அதிகமாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு பாஸ்ட் லவ்ல இருந்து கூட மெசேஜஸ் வரலாம், கால்ஸ் வரலாம். அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது இன்றைக்கி கன்னி ராசிக்கு. ஓகே, அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ரொமான்டிக் ஃபீல் வரும். யாராவது உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை யார்கிட்டையாவது வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, லவ், க்ரியேட்டிவிட்டி அண்ட் எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஹைலைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே,
அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி நீங்கள் வந்து ரொம்ப நேர்மையோடு நடந்துக்கணும். ஓகேவா? உங்கள் வாழ்க்கையில் உண்மை வந்து இன்றைக்கி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் லைஃப்பில் எதையாவது வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இன்றைக்கி கண்டிப்பாக வரும்னு சொல்கிறாங்க. கஷ்டப்பட்டதற்கான ஒரு பலன், அதுக்கான நீதி வந்து இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லீகல் ஆர் டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் இன்றைக்கி கிளியர் ஆகும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து தனுசு ராசியை பார்த்தோம் அப்படின்னா 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி நீங்கள் யாரையாவது நம்பும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது உண்மையை மறைக்கலாம், இல்லை உங்களை வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே சமயம் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஓப்பனாக சொல்லாமல் ஒரு பிளானிங்கோடு நீங்கள் நடந்துக்கணும். எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் நீங்கள் வெளிப்படையாக பேச வேண்டாம், கொஞ்சம் ரகசியமாகவே இருங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து நியூ சான்ஸ், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றிலாம் யோசிப்பீங்க. ஓகேவா? ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. உங்கள் கரியரை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிப்பீங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதாவது சாய்ஸ் இருக்கா, என்ன செய்யலாம், சாய்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது ஒன்று டிசைட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இன்றைக்கி வரும். ஸோ நீங்கள் இன்றைக்கி ஃபார்வர்ட் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கணும், ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அந்த மாதிரி தான் உங்களுக்கு சுச்சுவேஷன் இருக்கும். நீங்களுமே அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பீங்க. என்ன நடந்தாலும் ஓகே, இந்த ஸ்டெப் தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஓகே, அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 4 ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரெஸ்ட் தேவை. ஓகேவா? உங்களுடைய உடலுக்கும் உங்களுடைய மனதுக்கும் இன்றைக்கி ஓய்வு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஓவர் திங்க் பண்ணாதீங்க, டோன்ட் ஓவர் திங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. மனசுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுங்க, ஒரு பிரேக் கொடுங்க, நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள், சைலன்ஸில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட மனசுக்கும் உடம்புக்கும் இன்றைக்கி ரீசார்ஜ் பண்ண வேண்டிய நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மீனராசி 6 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் வந்து உங்ககிட்ட பேலன்ஸ்டாக இருக்கும். யார்கிட்ட இருந்தாவது உங்களுக்கு உதவி கிடைக்கலாம், இல்லை நீங்கள் யாருக்காவது உதவிகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மணி வைஸ், எனர்ஜி வைஸ் ஆர் ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே இன்றைக்கி வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணுற ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அபெண்டன்ஸ் ஸ்லோலி உங்கள் லைஃப்பில் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல நாள் தான் சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? இது வந்து 12 ராசிகளுக்குமான ஒரு ஜென்ரல் ரீடிங். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான இன்று நடக்க போகும் மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு யூனிவர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.